இதில் என் கதையும் நானும் அப்படின்ற ஒரு டாப்பிக்கில் தான் நான் பேச போகிறேன். என் கதையும் நானும் அப்படின்றது என்னோடய ஓன் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ்னே சொல்லலாம். லைஃப்பில் நம்ம இவ்வளோ பேரை பார்க்குறோம், இவ்வளோ பேர்கிட்ட பேசுகிறோம். ஆனால் அவங்க இல்லாதப்போ தான் அதோட வலி நமக்கு அதிகமாக தெரியும். இப்போது நான் எங்கள் பாட்டி வீட்டுக்கு போய்கிட்டுருக்கேன். எங்கள் பாட்டி வீட்டுக்கு நான் எப்போவும் போகிற மாதிரி இந்த இயர் கிடையாது. ஏன்னா ஃபஸ்ட்டெல்லாம் எங்களுக்காக 2 பேர் பார்த்துட்ருப்பாங்க. ஆனால் இப்போது இருக்கிறது என்னமோ ஒருத்தர் தான், இன்னொருத்தர் இல்லை. அப்போ தான் நான் ஒரு விஷயம் யோசித்தேன். எனக்கு போகவே ஒரு ரொம்ப ரொம்ப கொஞ்சம் பாரமாக இருந்துச்சு. இப்போது நம்ம பணம், காசு, வேலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்னென்னமோ தேடி போய்கிட்டுருக்கோம். ஆனால் இப்போ இருக்கிறவங்க இன்னும் கொஞ்ச நாளில் இருக்க மாட்டாங்க அப்படின்றது நமக்கு அது புரிய மாட்டேங்குது. அவங்க நம்மளை எதிர்பார்த்துட்ருக்காங்கன்றது நம்ம கொஞ்சம் ஒரு அசால்ட்டாக எடுத்துக்கிறோம். ஆனால் அவங்க இல்லாதப்போ அந்த கொடுக்குற வழி அது ரொம்ப ரொம்ப பெருசாக இருக்கும். இப்போது நீங்கள் அந்த ஒயிட் கலரில் இருக்கிறத நோட் பண்ணிங்கன்னா தெரியும். போன வருஷம் அவர் எங்ககிட்ட வாங்கன்னு பேசினவர், இந்த வருஷம் அவருக்கு நாங்கள் போய் மாலை போடுற மாதிரி இருக்குது. லைஃப்பில் எவ்வளவோ ப்ராப்ளம் வந்தாலும் இது எதுவுமே பெர்மனண்ட் இல்லை அப்படின்றது நம்ம ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். ஃபினான்ஷியலாக இருந்தாலும் சரி, ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் சரி, நம்ம இருந்தாலும் இல்லைனாலும் இந்த லைஃப், இந்த ஜேர்னி போய்கிட்டு தான் இருக்கும். நான் முத்துக்குமார் அவர் சொன்ன அந்த வேர்டிங்ஸ் படி பாதை முடியலாம், ஆனால் பயணங்கள் எப்போவுமே முடிகிறதே கிடையாது. அதனால் லைஃப்பில் எல்லாமே ஒரு ஜேர்னி அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தான். இதெல்லாம் எனக்கு ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு, அதான் ஷேர் பண்ணுறேன். லைஃப் ஒரு அழகான ஜேர்னி. அதை ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷனுக்குள்ளே போய் மாட்டிக்கிட்டு நம்ம இதை தொலைச்சிடவே கூடாது. எல்லாமே எப்போவுமே இருக்கும், ஆனால் எதுவுமே பெர்மனண்ட் கிடையாது. எல்லாமே டெம்ப்ரவரி. சேட், ஹாப்பினஸ் எல்லாமே டெம்ப்ரவரி. ஸோ லைஃப்பை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண